வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். as far and as to இந்த ஃப்ரேசஸை இந்த ப்ரப்போசிஷன்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வியூவர் ஒருத்தர் இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஃபார் த சஜஷன். இது நிஜமாவே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த as to ஸ்பெசிஃபிக்கா நம்ம நிறைய கொஸ்டின் ஃப்ரேசஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். why, when, where, how இது கூட எல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கிற ஃப்ரேசஸோட இந்த as to ப்ரப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இல்லை நிறைய சின்ன சின்ன சப்டைட்டில்ஸோட இந்த வீடியோவில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது as far. as far-ஆ இருக்கட்டும் as to-ஆ இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே காமனா ஒரே மீனிங் தான். அது வந்து ரெகார்டிங், கன்சர்னிங், அபவுட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த as far இல்லை as to-ஐ யூஸ் பண்ண போறோம். பட் சின்ன சின்ன டிஃபரன்ஸை மட்டும் நான் அப்போ சொல்லிடுறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, as far-ஐயும் as to-வையும் சில இடங்கள்ல இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணா கூட சில சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ரெகார்டிங், கன்சர்னிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றது அவ்வளவு சிம்பிளா இருக்காது பேச்சு வழக்குக்கு இல்லையா. பட் as far as to யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும் யூசேஜ். அப்படின்றதுனாலதான் இதை ரொம்ப காமனா எல்லாரும் இப்ப யூஸ் பண்றாங்க. ஸோ as far அப்படி இல்லைன்னா as to ரெண்டுக்குமே ரெகார்டிங், கன்சர்னிங், அபவுட் இதெல்லாம் தான் மீனிங். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது ஃபுல்லா வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல சொல்றதானா இதை பொறுத்தவரை, இதை குறித்து, இதை பற்றி இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த as for இல்ல as to யூஸ் பண்ணுவோம். as for-க்கும் as to-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டையுமே நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட பொதுவா நவுன் அண்ட் ப்ரொனவுன் இதுக்கு முன்னாடி நம்ம as for யூஸ் பண்ணுவோம். செகண்ட் விஷயம், as far-ஐ நம்ம சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல கூட யூஸ் பண்ணுவோம். பட் as to-ஐ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் நீங்க இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவுன் அண்ட் ப்ரொனவுனுக்கு முன்னாடி as far-ஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஒரு மூவியை ரிவ்யூ பண்றப்ப சொல்றாரு, இந்த படத்துல நடிச்சிருந்தவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, கேமரா சூப்பரா இருந்தது, படத்தை வந்து நல்ல பிரம்மாண்டமா தயாரிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் அதோட பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டே வராது. கடைசியா ஆனா கதையை பொறுத்த வரைக்கும், கதை எப்படி நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல புதுசா எதுவும் இல்லை. சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு, கதையை பொறுத்தவரை, கதையை குறித்து சொல்வதென்றால் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து as for அப்படின்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல கதை அப்படின்னா அது ஸ்டோரி. சோ ஒரு நவுன்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல as for யூஸ் பண்ணிருக்கோம். சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லயே as for யூஸ் பண்ணிருக்கோம். சோ as for the story, there is nothing new in it. அதுல புதுசா எதுவும் இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அபவுட் தி அதர்ஸ். ஆனா என்ன பொறுத்த வரை, சோ என்ன பொறுத்த வரை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல as for யூஸ் பண்ண போறோம். சோ என்ன பொறுத்த வரை அப்படின்றதுனால as for myself, நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் I will not accept it. சோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். சோ என்னை பொறுத்த வரை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம as for myself யூஸ் பண்றோம். So I don't know about the others, but as for myself, I will not accept it. அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு ட்ரிப் போயினேன். அந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அங்க எனக்கு வந்து பிசினஸ் கான்ட்ராக்ட் அடிச்சிச்சு, அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரேன். கடைசியா ஆனா நான் தங்கி இந்த ஹோட்டலை பத்தி சொல்லணும்னா அது வந்து ரொம்ப கொடுமையா இருந்துச்சு, நல்லாவே இல்லை, ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதை பத்தி நம்ம சொல்றோம். சோ அப்ப இந்த இடத்துல the hotel அப்படின்ற நவுனை எடுத்துக்க போறோம். அதனாலதான் நம்ம as far அப்படின்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரை அப்படின்னு சொல்றதுக்கு தான் as far யூஸ் பண்ணிருக்கோம். சோ எனக்கு இந்த ட்ரிப் பிடிச்சிருந்துச்சு, இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு, இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. as for the hotel I stayed, it was horrible. இப்ப நாம as to இதை பத்தி பார்க்கலாம். ஏன்னா as to-ங்கிறது ஒரு பெரிய டாபிக், இதுலதான் நிறைய சப் டாபிக்ஸ் வரப்போகுது. சோ as to-னாலும் அதே அர்த்தம் தான். ரெகார்டிங், கன்சர்னிங், அபவுட், அக்கார்டிங் டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு பதிலா நம்ம as to-வை யூஸ் பண்ணலாம். தமிழ்ல சொல்றதுன்னா பொறுத்தவரை, அதை குறித்து, அதை பற்றி இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம as to-வை யூஸ் பண்ண போறோம். சோ நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், ஆனா அது உண்மைதானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சோ இதை ரெண்டு விதமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். சோ அதோடைய உண்மை தன்மை, I am doubtful as to its truthfulness.
So I heard about it, நான் கேள்விப்பட்டேன், but I'm doubtful as to its truthfulness. அதோட உண்மைத்தன்மை குறித்து, அதை குறித்து அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல as to அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். So அதோட உண்மைத்தன்மை குறித்துனா as to its truthfulness. So I heard about it, but I'm doubtful as to its truthfulness. இப்போ இதே விஷயத்த நம்ம as to whether அப்படி கூட வச்சு சொல்லலாம். பொதுவா வெதர் அப்படின்னாலே ரெண்டு விஷயங்கள், ஒன்னு இது இல்லைன்னா அது, ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும், ரெட்டா இருக்கும் இல்ல ப்ளூவா இருக்கும், அந்த மாதிரி. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து ஒன்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெதரை யூஸ் பண்ண மாட்டோம். சோ ரெண்டுல ஒன்னு அப்படின்னு சூஸ் பண்றப்ப மட்டும்தான் நம்ம வந்து வெதரை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நாம இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், சோ இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, இதுதான் நம்ம சொல்ல போறோம். அதனாலதான் நம்ம இங்க வெதர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். சோ பேசிக் சென்டென்ஸ் பார்த்தானா வெதர் த இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ, இந்த இடத்துல the information is true or not அப்படி நம்ம கேட்கலாம். அப்படி இல்லைன்னா whether the information is true அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா பாருங்க. I heard about it but I'm doubtful. எதை பத்தின டவுட்? இந்த விஷயம் உண்மையா இல்லையான்ற டவுட். So but I'm doubtful as to whether the information is true. இப்ப நம்ம பார்க்க போற phrase as to how. பொதுவா அந்த ஹவ்னு வச்சு வர ஒரு ஃப்ரேஸ்க்கு முன்னாடி நம்ம as to யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று எனக்கு குழப்பமாக இருக்கு. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று எனக்கு தெரியவில்லை. சோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ சாதாரணமா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் ப்ராப்ளம் அப்படி நம்ம சொல்லிடலாம். பட் ஐ டோன்ட் நோ தவிர இந்த மாதிரி குழப்பமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றப்போ கண்டிப்பா வெறுமனே ஹவு அப்படிங்கறத நம்ம சேர்த்துட முடியாது. அந்த ஃப்ரேஸ் அப்படியே சிம்பிளா நம்ம எப்படி ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் ப்ராப்ளம் சொல்றோம், சோ அந்த மாதிரி நம்ம சிம்பிளா சேர்த்துட முடியாது. சோ அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல as to அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஹவு டு டீல் வித் ப்ராப்ளம்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அது இந்த சென்டென்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேர்க்கிறப்போ இந்த as to நம்ம யூஸ் பண்றோம். So I'm confused about how to deal with the problem. அந்த மீனிங்ல தான் நம்ம இந்த இடத்துல I'm confused as to how to deal with the problem அப்படி நம்ம சொல்றோம். சோ இதை எப்படி டீல் பண்ணுவது என்று எனக்கு தெரியவில்லை, அதுதான் நம்ம வந்து as to how அப்படி நம்ம சொல்றோம். இப்ப நம்ம எடுத்துக்க போற phrase as to when. உங்களுக்கே தெரியும், எப்ப அப்படின்றப்போ எப்ப இது வந்து நடக்கும்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ரெஃபர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு phrase கனெக்ட் பண்றதுக்கு நம்ம as to யூஸ் பண்ண போறோம். ரொம்ப காமனான ஒரு விஷயம், இப்போதைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம், ஸ்கூல்ல எப்ப திறப்பாங்கங்கிறத பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை. சோ இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ when will the schools open, இது பேசிக் கொஸ்டின். இதே சென்டென்ஸ்ல சேர்க்கிறப்போ நம்ம when willன்னு சொல்ல மாட்டோம், when the school will open அப்படி நம்ம சென்டென்ஸ்ல போடுவோம் இல்லையா. சோ when the schools will open, இத நம்ம there is no announcement as to when the schools will open அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ as to when அப்படின்றது இந்த இடத்துல எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. சோ அதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல as to when அப்படின்ற phrase யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற phrase as to why. ஏன் என்பது பற்றி தெரியவில்லை அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இப்போ நாம ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் சொல்றோம். சோ அதெல்லாம் சொல்லிட்டு இந்த ரீசன்ஸ்க்காக தான் நான் வேலையை விட்டுட்டேன், இந்த ரீசனுக்காக தான் நான் அந்த முடிவை எடுத்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ ஏன் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு why I took this decision அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதை எடுத்தேன் என்பதற்கான காரணங்கள், அதுதான் நம்ம these were reasons as to why I took this decision. இதே விஷயத்த நம்ம ஃபார் வச்சு கூட சொல்லலாம் இல்லையா. these are reasons for taking this decision அப்படி நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரி கூட இதை சொல்லலாம். சோ அதே மாதிரி these were reasons as to why I took this decision. அடுத்து நம்ம பார்க்க போற phrase as to where. எங்கே என்று, எங்கே என்பது குறித்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம as to where யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். I'm puzzled as to where to start. So I have to prepare for a presentation, but I'm puzzled as to where to start. எங்கே ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போற phrase as to who. Who அப்படிங்கிறப்போ யார், யார் என்பது குறித்த தகவல்கள் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா.
சோ 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இவர்தான், இல்ல அவர்தான், இல்லன்னா 2 பேருமே தான். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். சோ சிறந்த மனிதர் யார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt. எதை பத்தி? யாரு சிறந்த மனிதர்னு. Who the best man is. சோ இதைதான் நம்ம இந்த இடத்துல சேர்க்கிறோம். So there is no doubt as to who the best man is. சோ இங்க வந்து பொதுவா ஒரு டவுட் வரலாம். ஹூ போடணுமா இல்ல ஹூம் போடணுமா? இது காமனா நிறைய பேருக்குள்ள கன்ஃபியூஷன். as to whoவா இல்ல as to whomமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா தெரியும். இப்ப who is the best man, இது வந்து ஒரு கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? அவர் தான் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு he is the best man ன்னு சொல்லுவோமா இல்ல him is the best man ன்னு சொல்லுவோமா? நம்ம இந்த whoக்கு பதிலா he போட முடியும் இல்லையா? பட் இந்த இடத்துல ஆன்சருக்கு ஹிம்னு சொல்ல வேண்டி இருக்குமானால் அப்ப நம்ம இந்த இடத்துல ஹூம் போடணும். சோ ஹீ வந்து ஆன்சரா இருந்தா கொஸ்டின்ல நம்ம ஹூ அப்படி யூஸ் பண்ணணும். ஹிம்ன்றது ஆன்சரா வருமானால் நம்ம இங்க ஹூம் அப்படின்னு போட வேண்டியிருக்கும். ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் த பெஸ்ட் மேன் தான் சொல்லுவோம். ஹிம் இஸ் த பெஸ்ட் மேன் சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ அதனாலதான் இந்த இடத்துல as to who அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். So there is no doubt as to who the best man is. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஹூம் வச்சு சொல்லணுங்கிறதுக்காக நான் யாரை போய் மீட் பண்ணணும்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. சோ யாரும் என்கிட்ட சொல்லல. நோபடி டோல்ட் மீ. யாரை நான் சந்திக்கணும்? ஹூம் ஐ ஷுட் மீட். சோ ஹூம்னா யாரை. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் மீட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவங்கள போய் சந்திக்கணும், ஒரு லேடி இருக்காங்க அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் மீட் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹிம் ஹர் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ல நம்ம ஹூமை யூஸ் பண்ணுவோம். சோ nobody told me as to whom I should meet. இப்போ நம்ம as to according to அப்படின்ற மீனிங்ல எப்படி யூஸ் பண்றது? நம்ம according to பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சோ according to ரீப்ளேஸ் பண்றதுக்கு as to போடுறப்ப இன்னும் கன்சைஸா சிம்பிளா இருக்கும் இல்லையா? சோ according to பதிலா நம்ம as to யூஸ் பண்ணலாம். She always did everything according to the rules. ரூல்ஸ் படி தான் அவங்க எல்லாமே செய்வாங்க. She always did everything according to the rules. ரூல்ஸ் படி தான் எல்லாமே செஞ்சாங்க. சோ இந்த இடத்துல நம்ம according to எடுத்துட்டு as to யூஸ் பண்ண போறோம். She always did everything as to the rules. அப்படி கூட சொல்லலாம். சோ சொல்றப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? பிளான் படி எல்லாமே சரியா போனுச்சு. So everything went according to the plan. சோ இந்த இடத்துல நம்ம according to பதிலா as to போடலாம். So everything went as to the plan அப்படின்னு சொன்னாலும் சரியானதுதான். சோ இந்த வீடியோல நாம as far and as to ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், as to எப்படி எல்லாம் phrases-ஓட சேர்த்து யூஸ் பண்ணலாம், when, where, how, whether இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.